அஇஅதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கையானது தற்பொழுது மிகவும் அதிகமா தமிழக மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த முறை முதலாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில ஆண் பெண் இருபாலருக்குமான அந்த ஒரு பேருந்து சேவை, அனைவருக்குமான வீடு, மானிய விலை ஸ்கூட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் மத்தியில மிக பெரிய அளவு வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய வேளையில அடுத்த கட்டமா என்ன மாதிரியான அறிவிப்பை அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய வேளையில அதை பூர்த்தி செய்யும் வகையில தற்பொழுது ஒரு அதிரடியான மக்களுக்கு தேவையான அறிவிப்பை எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் மாணவர்களையும் முதியோர்களையும் அதே போல குடும்ப தலைவர்களுக்கும் தேவையான அடிப்படையான விஷயத்தை தேர்தல் வாக்குறுதியா இரண்டாம் கட்டமா எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியானது அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அஇஅதிமுகவினுடைய சார்பா வரக்கூடிய 2024 சட்டமன்ற தேர்தலுக்காக மக்களுக்கு தேவையான விஷயங்களை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்போ அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லும் விதமா சொல்லியிருக்காரு. அதாவது அனைத்து தரப்பட்ட முதியோர்களுக்கும் உதவித்தொகையானது ஓய்வூதியமா 2000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் தான். அதாவது வயதான நிலையில தங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழலையும் முதியோர்களுக்கான ஓய்வு தொகையானது அவங்களுக்கு நேரடியாக செலுத்தப்படும். இதன் மூலமா அவர்களுடைய வாழ்க்கையானது மேம்படுவதற்கான மிக முக்கிய காரணமான ஒரு விஷயத்த எடப்பாடி அவர்கள் மனசுல வச்சு இப்படி ஒரு செயல்முறையை செஞ்சிருக்கிறாரு. அதற்கு அடுத்த கட்டமா மாணவர்கள் படிக்கிறதுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் நிலுவையில் இருந்தது அப்படின்னா அது தள்ளுபடி செய்யப்படும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் வாங்கக்கூடிய கல்வி கடனானது அரசே முன்னின்று செலுத்துவதற்கான நடைமுறை எல்லாமே செய்யப்படும். அதாவது இந்த கல்வி கடன்ற ஒரு விஷயம் தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய சுமையா மாணவர்கள் கிட்ட இருக்கும்போது எப்படி அவங்களால படிப்புல முழு கவனம் செலுத்தப்படும்? இதை சரி செய்யும் விதத்துல மாணவர்களுடைய நலனை கருதியும் மாணவர்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் கருத்துல கொண்டு இப்படி ஒரு முடிவை எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாரு. குடும்ப தலைவிகளுக்கு மிகவும் அத்தியாவசியமா வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா தரப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. இது அந்த ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்காக குடும்ப தலைவிகள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுடைய சிரமமானது குறைக்கக்கூடிய வகையில இப்படி ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியானது மிக முக்கிய வாக்குறுதியா பார்க்கப்படுது. அதே போல ஜல்லிக்கட்டு, தமிழர்களின் வீர விளையாட்டா இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, இந்த ஜல்லிக்கட்டுவிற்கு மிகப்பெரிய அளவு தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக அளவில் ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பு கிடைக்கிறதுக்காக மிகவும் ஒரு அற்புதமான ஒரு செயலை அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டுல துரதிருஷ்டவசமா உயிரிழக்கக்கூடிய வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயானது நிவாரணமா அளிக்கப்படும். அதே வேளையில ஜல்லிக்கட்டுல காயம் அடையக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாயானது உதவி தொகையா வழங்கப்படும் அப்படின்னு ஒரு மிகவும் முக்கியமானது. ஜல்லிக்கட்டை நேசிக்கக்கூடிய நபர்களால மட்டுமே தான் இப்படியான ஒரு வாக்குறுதியை அளிக்க முடியும்ட்டு மாடுபிடி வீரர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. அதே போல இஸ்லாமியர்கள் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அவர்களுக்கு மகளிர் சுய உதவி குழுவின் மூலமா சிறுபான்மை நலன் காக்கும் விதத்துல அவர்களுக்கு வங்கி கடன்கள் ஆனது வழங்கப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிகவும் முக்கியமா அவர்களுக்கான வாழ்க்கை மேம்படுவதற்கும் தொழில் செஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கும் அவங்களுக்கான வங்கி கடனானது வழங்கப்படும். இது ஒரு மிகவும் முக்கியமான அவர்களுடைய மக்களினுடைய தேவைகளை என்ன செஞ்சா பூர்த்தி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு எடப்பாடியார் அவர்கள் இப்படி ஒரு அற்புதமான வாக்குறுதியை ஏழை எளிய மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போல இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், குடும்ப தலைவிகள், இப்படி அனைத்து தரப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு இரண்டாம் கட்ட அற்புதமான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். இப்போ
பொதுமக்களாகிய, அதாவது வாக்காளர்களாகிய அனைத்து தரப்பட்ட மக்களும் என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்வார்கள் அப்படின்ட்டு, மக்களுக்காக யார் உழைப்பார்கள் அப்படின்ட்டு யோசிச்சு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு கேட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். இது மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.